இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியான சுபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. சுயமாக முன்னேறணும், தன்னிறைவோடு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேசும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சில் அப்படி அந்த இனிமை இருக்கும், அந்த கவர்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு இனிமையாக பேசக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு நபர்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கேலி கிண்டலாக நகைச்சுவையாக இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். ரொம்ப கெட்டிக்காரங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப திறமைசாலிங்க. எங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்களோடு நிறைய நேரம் பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நண்பர்களோடு கலந்துரையாடுறது ரொம்ப பிடிக்கும். நண்பர்களோடு அதிக தூரம் பயணம் செல்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பிடிக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நண்பருக்கு கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எந்த முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நண்பர்கிட்ட கொஞ்சம் போய் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய முகம் அப்படிங்கிறதே ரொம்ப சிரித்த முகமாக இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையாகவும் பேசுவாங்க. நிறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிவந்த நிறமுடையவங்களாக தான் இருப்பாங்க. அளவான உயரமுடையவங்களாக இருப்பாங்க. ஆணாக இருந்தால் கொஞ்சம் பெண் தன்மையோடு இருக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே பெண்ணாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆண் தன்மையுடையவங்களா அந்த கம்பீரம், அந்த கம்பீரமான பேச்சு இதெல்லாம் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பர்கிட்ட இருக்கும். இவங்க நல்லா படிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க, ரொம்ப சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. சோம்பல் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எதையாவது ஒன்று கற்றுக்கணும், எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வேலையுமே இவங்களுக்கு தெரியாத வேலை அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லா வேலையுமே கற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். உங்களை பார்த்தாலே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கணக்கு போட்டுருவாங்க. ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி. அதனால் கண்ணில் பார்த்து எல்லாத்தையும் எடை போட்டுருவாங்க. இவன் இப்படி தான் இருப்பான், இவன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த கணிப்பு இவங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கெட்டிக்காரங்க, ரொம்ப நல்லவங்க. அதே நேரத்தில் உதாரணமாக இவங்க யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கோவப்பட மாட்டாங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் பகைச்சிக்க மாட்டாங்க. உன்னோட எண்ணம் அப்படித்தானா, சரி விடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவாங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் அந்த மாதிரி யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேஷம் அப்படின்னா இந்த கோபம் அப்படிங்கிறது வரும். ஆனால் நம்மளுடைய மிதுனத்துக்கு கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே உள்வாங்கிக்குவாங்க. அவங்கள பற்றி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு சரி இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. அவங்கள பற்றி நல்லா ஆராய்ந்து அவங்கள பற்றி ஒரு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்குள்ளேயே கூட அந்த மாதிரி தான் முடிவு பண்ணிவிடுவாங்க. ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா தனித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி நண்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நெட்வொர்க் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள் எல்லாருமே இவங்களுக்கு நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு இடத்துல இருந்து இதே இடத்துல அது ஒரு வீட்டுக்குள்ளேயே கூண்டு பறவையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. வெளியில் போய் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வர்றது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இவங்க ஃப்ரீயாக இருக்கிறத தான் அதிகம் விரும்புவாங்க. தனியாக இருக்கிறத அதிகம் விரும்புவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதிதாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை உடனே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பர்கிட்ட இருக்கும். புதுசாக ஒரு நண்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி பல கோணங்கள் ஆராய்ச்சி உடனே அவங்கக்கிட்ட சில கொஷினாக கேட்டு அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிடுவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். அந்த அளவுக்கு இனிமையாகவும் பேசுவாங்க. கொஞ்சம் பாசிட்டிவான ஆளுங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவாக இவங்களுக்கு பிடித்தார் மாதிரி ஒரு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு அப்படிங்கிறது மன அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். மனதில் போட்டு அதிக நேரம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நண்பர்கிட்ட உறவுங்கிட்ட அந்த மனதில் இருக்கிற கவலையை, மன அழுத்தத்தை அப்படியே வெளியில் கொட்டிடுவாங்க. இவங்ககிட்ட ரகசியம் அப்படிங்கிறது தங்காது, வெளிப்படையாக பேசிடுவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அறிவுபூர்வமாக ஒவ்வொரு இடத்துலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம். அதான் ஏன் அடுத்தவங்கள்ட்ட கொண்டுட்டு போய் அவன் பல பிரச்சனையை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதை விட, மற்றவங்ககிட்ட போய் அந்த பிரச்சனை வரதை விட நம்மளுடைய பிரச்சனையை பெரும்பாலும் நம்மளே அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி என்பர்களும் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு குழம்பனாலும்
ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த சூழ்ச்சியுமோ இவங்களுக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம். சூழ்ச்சி தன்னை இருக்கிற உறவுகளும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் கூட சூழ்ச்சி பண்ணாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்க. ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. நண்பர் உண்மையாக இருப்பாங்க, நண்பனுக்கு உண்மையாக இருப்பாங்க, குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மற்றவங்க சூழ்ச்சகமாக பேசுவாங்க, இவங்களுக்கு அந்த சூழ்ச்சகமாக பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிக்காது. ரொம்ப திறமைசாலிக்கு தான், ரொம்ப புத்திசாலிக்கு தான் இந்த சூழ்ச்சமத்தை அறிந்தவங்க பேச மாட்டாங்க. அதனால் ஒரு சில இடத்துல போய் கொஞ்சம் மாட்டிக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப விசுவாசமானவங்க, ரொம்ப லட்சியவாதிகள் அப்படின்லாம் இவங்க பெயர் எடுத்திருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டமாக போய் தோற்று போகிறத விட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு மனோதைரியம் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பாதை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தன்னிறைவு அப்படிங்கிறது நீங்கள் அடைஞ்சிருவீங்க. உங்களுடைய திறமையை நம்புங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க, உங்களுடைய கடினமான வேலையை நம்புங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வலிமையை மட்டும் எப்பவுமே நீங்கள் இழந்துடாதீங்க. உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய வலிமை. அதை மட்டும் நீங்கள் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை பாதுகாப்பு உணர்வோடு வைத்திருக்கக்கூடியது உங்களுடைய அறிவுத்திறன் தான், உங்களுடைய சிந்தனை தான், உங்களுடைய புத்திசாலித்தனம் தான். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கூட்டத்தோடு போய் ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறத விட தனித்து நின்று ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டத்தோடு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க, நம்மளை சுற்றி நிறைய உறவுகள் இருக்குது, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் நம்மளை பாதுகாத்துப்பாங்க, நம்ம பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் விட்டுருங்க. தனித்து நின்று ஜெயிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருக்கு. ஏன்னா ராசியில் சுக்கிரன் குருவோடைய சேர்க்கை இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் தனக்காரகன், அவரும் உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ராசியில் வந்து அமரும்போது நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள், பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், பணத்தை கொடுத்தேன் ஆனால் திரும்ப வரவே மாட்டேங்குது இந்த பணம், ஒரு சில இடத்துல நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில், குறிப்பாக வருகின்ற வாரத்தில் அடுத்த 7 நாட்கள்லேயே இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அழகு, ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். ஒரு அளவுக்கு பணம் இருக்கும், நமக்கு தேவையான வண்டி வாகனம் வாங்கலாம், நமக்கு தேவையான வீடு கட்டலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் இறங்குவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களில் தொழிலில் நீங்கள் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலிமா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கிரக அமைப்பும் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. ஜோதிடரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகில் யாராவது ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இவர் வந்து ரொம்ப பிரபலமானவர், எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் ஓகே தான். அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்கு ஒரு சில இடத்துலலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பண்ணி ஒரு சிலர்லாம் பதவியை கூட இழந்துட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம் சாமி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உழைச்சிட்டேன், ஆனால் எனக்கு இதில் வருமானம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர்லாம் வேலையை கூட விட்டுட்டு வந்திருப்பீங்க. அந்த இழந்த வேலை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இழந்ததோட பதவி உயர்வு கிடைச்சி அந்த வேலை மீண்டும் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதுசாக பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் தொழிலில் கொடிக்கட்டி பறக்க போகிறீங்க, உயர் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். வராதுன்னு நினச்ச பணம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். கையில் கொஞ்சம் பணம் இருக்கும், அதற்கான சூழ்நிலை இருக்குது. அந்த பணத்தை வச்சு ஒரு சில சேமிப்புகளை சேமிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்களால் அந்த பணம் கரையிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. புதுசாக ஒரு சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் இறங்குங்க. அதே நேரத்தில் பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குங்க. பணத்தை கையில் வச்சுட்டு இருக்கேன், நண்பன் கேட்குறான், உறவுகள் கேட்குறான் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப நலனுக்காக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும்.
ஆன்மீக தலங்களுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிங்க இல்லையா, அதெல்லாம் வருகின்ற வாரத்தில் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. உறவுகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வெளியில் செல்லும்போது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய கண்ணில் தென்படும். மிகப்பெரிய ஒரு விஐபியோ அல்லது ஒரு ஆன்மீகவாதியோ சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய திருமணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது. அவங்களுடைய சொற்பொழிவு அந்த மாதிரி இருக்கும். அதன் மூலிமா உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் மிகப்பெரிய மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதன்கிழமையில் பச்சை பயிர் வாங்கி தானமாக கொடுத்துடுவாங்க. அடுத்தவங்களுக்கு கூட சுண்டல் வாங்கி தானமாக கொடுத்துடுவாங்க. புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இதுனா வரைக்கும் எதெல்லாம் கஷ்டமாக இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக அந்த பணி சுமை எல்லாமே படிப்படியாக குறைந்து பணியில் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். திட்டமிட்டு செயல்படுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் காத்துட்ருக்கு. அதற்காக கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தெளிவாக திட்டமிட்டு இறங்குங்க. அவசரப்பட்டு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது. அதனால் திட்டமிட்டு இறங்குங்க. உங்களுடைய வலிமையை உங்களுடைய புத்திசாலித்தனம் தான். அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அவசரப்பட்டு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு இடைஞ்சலாக முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு இறங்குங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.